லோ பிபின்னு எது சொல்லுவோம் அப்படின்னா, குறைந்த ரத்த அழுத்தங்கிறது யாருக்கும் அவ்வளோ தெரியாது. கிட்னி ப்ராப்ளமோ ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, நிறைய பேர் பார்த்துருங்க, வயசானவங்க லஞ்ச் சாப்பிட்டு உடனே போய் படுத்துடுவாங்க. குறைந்த சர்க்கரை அளவு வரும்போது, தாழ்நிலை சர்க்கரை வரும்போது பிபி டக்குன்னு. பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் விஎஸ் நடராஜன், முதியோர் நல மருத்துவர் பேசுகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற டாபிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாட் வெரி காமன் ஆல்சோ. அதாவது ஹைப்போ டென்ஷன், குறைந்த இரத்த அழுத்தம். ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் குறைந்த ரத்த அழுத்தங்கிறது யாருக்கும் அவ்வளோ தெரியாது. இது நாட் தட் காமன். பட் இந்த சீசனில் ஏன் சொல்கிறேன், சம்மரில் வந்து வெரி காமன் டு ஹேவ் அ லோ பிபி. அதனால இதை நான் சொல்ல போகிறேன். லோ பிபின்னு எது சொல்லுவோம் அப்படின்னா, பிளட் ப்ரெஷர் நார்மலாக மேலளவு 120, கீழளவு 80 இருக்கணும். ஏஜிங் பீப்புளுக்கு வந்து 140 மேலளவும், கீழளவு 90 வரை இருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். இது இல்லாமல் திடீர்னு பிபி மேலளவு 90யும் கீழளவு 60 இருந்ததுன்னா அவங்களுக்கு குறைந்த ரத்த அழுத்தம் இருந்தால் நிற்கலாம். இது வந்து என்ன சிம்டம்ஸ்னால், லோ பிபி வந்து ரொம்ப டல் ஆகிடுவாங்க, ஒரு கிடினஸ் மாதிரி வரும், கீழே படுத்துக்கிற மாதிரி இருக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்கும், அவங்களுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சி போயிடும். இது எதனால் வருதுன்னு பார்த்தோம்னா, இந்த சீசன் எடுத்துட்டோம்னா நீர் வறட்சி, டீஹைட்ரேஷன் இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காஸ் வருது லோ பிபி. நீர் வறட்சி ஒன்று, வயசான தண்ணி குடிக்காமல் இருந்திருப்பாங்க, இல்லை உங்களுக்கு சிவியர் டயரியா, ஒரு வாட்டி 2 வாட்டி டயரியா போனால் போதும், ஒரு வாட்டி 2 வாட்டி வாமிட் எடுத்தால் போதும், உடனே பிபி லோ ஆயிடும். இப்போ ஹை டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க. இப்படி டீஹைட்ரேஷனாக ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் லோ பிபி. இதுக்கு அடுத்து எதனால் வருது அப்படின்னா, இந்த மருந்துகள். இப்போ பிபி மருந்து எடுத்துகிட்டு இருப்பார், சம்மரில் அந்த அளவுக்கு தேவைப்படாது. பிபி மாத்திரை, பார்க்கின்சன் டிசீஸ் கொடுக்குற மாத்திரை, மனச்சோறு கொடுக்குற மாத்திரை, பல மாத்திரைகள்னாலையும் லோ பிபி வரலாம், வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த சுகர் உள்ளவங்களுக்கு திடீர்னு ஹைப்போகிளைசிமியா, குறைந்த சர்க்கரை அளவு வரும்போது, தாழ்நிலை சர்க்கரை வரும்போது பிபி டக்குன்னு லோ ஆயிரும். இப்படி பல காரணங்களால இந்த டைமில் லோ பிபி வர்றது காமனாக இருக்குது. இந்த லோ பிபி வர்றது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ சம்மர் ஆகிடுச்சு, நான் சொன்ன முக்கியமான காரணம் வந்து நீர் வறட்சி தான். டீஹைட்ரேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது வராமல் தடுக்கிறதுனா தண்ணி நிறையா குடிக்கணும். 2 to 3 லிட்டர்ஸ் மினிமம் சாப்பிட்டாகணும், மினிமம் குடிச்சாகணும். அப்புறம் வயசானவங்களுக்கு அந்த தர்ஸ்ட் தாக உணர்ச்சி குறைஞ்சிரும். நல்ல வெயில் அடிக்குது, தண்ணி ஃப்ரெண்ட்லி இருக்கும், பட் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. நான் அப்போ தான் சொல்லி தாத்தா தண்ணி எடுத்து குடிங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணணும். 2 to 3 லிட்டர் சாப்பிடணும். ஆனால் அவங்களுக்கு ப்ரெஷர், அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளமோ ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா தண்ணியை வந்து டாக்டர் சொல்கிற அளவுக்கு கொடுத்தா போதும். ஒரு ஆல்கஹால் டோட்டலி அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணினாவே முதுமையில் ஏற்படுற லோ பிபி, குறைந்த ரத்த அழுத்தத்தை தடுத்து நலமாய் வாழ முடியும். இது இல்லாமல் இன்னும் ஒரு சில குறைந்த ரத்த அழுத்தத்துலேயே 1-2 கேட்டகரி இருக்குது. அது எப்படின்னா, ஒன்று பாஸ்டல் ஹைப்போடென்ஷன், அதாவது உடல்நிலை மாறும் பொழுது ரத்த அளவும் குறையும். எப்படின்னா, இப்போ பெரியவர் படுத்துட்ருக்காரு, நார்மலாக இருக்கார், உட்காந்தோன்னே லேசாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படிம்பார். நின்றுச்சுன்னா ஐயோ என்னால் நிற்க முடியாது, நான் உட்காந்துக்கிறேன் அப்படிம்பார். ஸோ சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் வித் சேஞ்ச் ஆஃப் பாஸ்டர். படுத்திருக்காரு, பிபி நார்மல் 140/80, உட்காந்துருக்காரு 130/80, இன்னொன்று 100/70 லோ பிபி, உடனே கிடினஸ் வந்துடும். இதுதான் பாஸ்டல் ஹைப்போடென்ஷன், சேஞ்ச் ஆஃப் பாஸ்டர். எல்லோருக்கும் இந்த மாதிரி பாஸ்டல் ஹைப்போடென்ஷன் ரொம்ப காமனாக இருக்கும். முக்கியமாக என்ன பண்ணுவோம்னா, இது வராமல் தடுக்கிறதுக்கு வந்து மாத்திரை அளவு குறைச்சிடுவோம். ஃபிசியோதெரப்பி ரெகுலர் பண்ணுவோம். ரெகுலர் ஃபிசியோ பண்ண அந்த பேலன்ஸ் வந்து கரெக்டாகி பிபி ஃபால் ஆகிறது குறைஞ்சிரும். ஸோ இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம். அடுத்ததாக போஸ்ட் பிராண்ட் ஹைப்போடென்ஷன். இது சாப்பிட்டு ஒரு 1-1.5 மணி நேரம் கழித்து பிபி டக்குன்னு குறைஞ்சி போயிடும். நிறைய பேர் பார்த்துருங்க, வயசானவங்க லஞ்ச் சாப்பிட்டு உடனே போய் படுத்துடுவாங்க. படுத்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா கொட்டிட்டு தூங்கிட்டு அப்புறம் பிரிஸ்க் ஆகிடுவாங்க, அப்போ எழுந்திரிச்சிடுவாங்க. இது என்ன ஆகுதுன்னா, சாப்பிட்ட உடனே ஒரு பிபி வந்து குறைஞ்சி போயிடுது. லோ பிபி ஆனவுடனே அப்படியே அவங்கள தூங்க வச்சுருவாங்க. இது ரொம்ப சில பேர்த்துக்கு நான் பார்க்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பார்க்கலாம், இல்லை பார்க்கின்சன் டிசீஸ் பேஷண்ட்டுக்கு பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து பிளட் ப்ரெஷர் வந்து முதல்ல ஒன்று எடுத்துக்கணும். ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோர் மீல்ஸ், 1 hour பிஃபோர் மீல்ஸ். சாப்பிட்டதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் ஆஃப்டர் மீல்ஸ், 1 hour ஆஃப்டர் மீல்ஸ். இந்த 4 ரீடிங் எடுத்து பார்த்து தெரிஞ்சு போயிருக்குது. ஸோ முதல்ல பிபி நார்மலாக இருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பிபி லோ ஆச்சுன்னா இந்த போஸ்ட் பிராண்டிக் ஹைப்போடென்ஷன். என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து சாப்பிட்ற அளவு கொஞ்சம் குறைச்சா சாப்பிட்டா போதும்.
அடுத்து இந்த ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு ப்ரெஷர் மாத்திரை டோஸை குறைக்கணும், இல்லை டோஸை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இது மாதிரி பண்ணாவே இந்த போஸ்ட் பிராண்ட் ஹைப்போடென்ஷன் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் முதியோர் சந்திக்கும் ஹைப்போடென்ஷன், அதாவது குறைந்த இரத்த அழுத்தத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்த எபிசோடில் வேறொரு தலைப்பில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.